ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி பிளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கும்போது, ஏன்னா வந்து நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஷன் வந்து எங்களோட சீமந்தை பற்றி நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து அது என்னவா இருக்கோ ஏதுவாக இருக்கோ அந்த டிஸ்கஷன்னு எங்கே பிளான் பண்ணிக்கிறோம், எப்போ பிளான் பண்ணிக்கிறோம், 7வது மாதமா இல்லை 9வது மாதமா, அது எல்லா அப்டேட்ஸை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னோடய வந்து பைக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய பேட்ரி அவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து போய் கொடுத்து 2 நாள் ஆச்சு. ஸோ 2 நாள் ஆச்சு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகி அந்த பேட்ரி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ டேடி தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். எனக்கு சத்தியமாக பேட்ரி பற்றி எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் பார்த்து கற்றுக்கிறேன். டேடி தான் இது எல்லாம் ப்ரோ, எல்லா விஷயமும் அவர் பண்ணுவார், இதெல்லாம் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ என்னன்னா அது போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு போயிட்டு நான் போய் சர்வீஸ் விட்டுருவேன் பைக் இது. ஸோ அது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வண்டி இல்லாமல் ஆஃபீஸ்க்கு வந்து வாரத்தில் வந்து ஆட்டோவில் போயிடுறேன். ஆட்டோவில் போனால் ஒரு நாளைக்கு 400 ரூபா ஆகுது. அப்படின்னா போகிறதுக்கு 400 ரூபா, வர்றதுக்கு 400 ரூபா, ஒரு நாளைக்கு 800 ரூபா ஆகுது. ஆட்டோவில் போனால் மட்டும் இங்கேருந்து போனால் ஓலா ரேப்பிடோ அதெல்லாம் பண்ணி போனால். அதனால வந்து நான் வண்டி ரெடி பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் நாளைக்கு எப்படியாவது இப்போ போய் பார்க்கலாம், ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு போய் சர்வீஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துலேருந்து பைக்லேயே ஆஃபீஸ் போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை போய்ட்டு பைக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மோனா கீழே இருக்குது, அப்படியே போய்ட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கலாம். ஆகணும் அவ்வளோனா கஷ்டம். ஓகே ஓகே ரீசெட் ஆயிடுச்சு டைம் எல்லாம். ஓகே, ஏன்னா இதே எடுத்தல ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஆமாம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஆன் பண்ணி. நேற்று வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், பார்த்துருப்பீங்க. ஃபுல் ரீசார்ஜ் பண்ணி இது பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேட்ரி ரீசார்ஜ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம், இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹோப்ஃபுல்லி ஒர்க் ஆகணும். ரீசார்ஜ் தான் ஆனாலும் திருப்பி வாங்கணும் இல்லை, எவ்வளோ நாளைக்கு வரோன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஸ்ட்ராப்பு தெரியும், உள்ள வரணும் ஃபுல்லாக. என்னதான் ரீசார்ஜ் பண்ணாலும் அது இன்னும் கொஞ்ச நாள் தான் இல்லை, அதுக்குள்ளே மாற்றணும். இப்போதைக்கு இது போயிட்டுக்குதாம்மா ஃபுல்லாக ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. திரும்பி எப்போ நின்றுச்சுன்னா மாற்றிக்கணும். எனக்கு இதெல்லாம் நிற்க விடாது, நின்றுச்சுன்னா கஷ்டம். எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் இப்போது கரெக்டாக. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ணின்னு போகிறதாகுது. கீழே வந்துச்சுன்னா மேலே ஏறதுக்கு இந்த ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் ஏறி இறங்கிடும். இந்த 6th மந்த்லேருந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சோமோ நான் நடக்கிறதுக்கே. என்ன பண்ணுறது, வேறு வழி, சாப்பிட்றதுக்கெல்லாம் கீழே தானே போய் ஆகணும். ஆனால் இறங்கி ஏறினா நல்லது தான், அது ஒரு எக்ஸசைஸு. ஏறு கஷ்டமாகுது இப்போது. ஓகே, ஒன் டைம் மேலே ஒழுங்காக வாக்கிங் பண்ணுறேன். இப்போ நீ 30 மினிட்ஸ்க்கு வாக்கிங். எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாக்டர் இந்த மாதத்துக்கு சொல்லிக்கிற இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா 30 மினிட்ஸ்க்கு நீ வாக்கிங் பண்ணே ஆகணும். எவ்ரிடே வாக்கிங் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ வந்து டெய்லி நைட்டில் வந்து இங்கே வாக்கிங் பண்ண வைக்கிறேன். பட் ஆக்சுவலாக இது பத்தாது. எங்கன்னா நீ வெளில நடக்கணும், ஷூ போட்டுங்கன்னு பார்க்கோ அப்படி எங்கன்னா நடக்க வைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இங்கே நடு, நல்லா நடு. ஒன்று நடக்கத்தான் சொன்னாங்க. ஓகே, நீ சக்திமான் ஹீமேன் மாதிரி நீ பண்ணி நீங்கிற கையை தூக்கி தமாசா கொஞ்சம் கீழே பார்த்தோம் நடு. அப்புறம் என்ன பிளான்ஸ் வந்து வாய் ஓபன் தூங்குற பிளான் தெரியுது எனக்கு. நான் சீக்கிரமா படுக்கணும், இல்லைன்னா ஐயா ஏஞ்சிக்கினாருன்னா
அது எப்படி நீ ஐயா ஏஞ்சிக்கிறாரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் இதுக்கும் கான்வர்சேஷனு எப்போ பார்த்தாலும் இதுவே முடிவு பண்ணிட்டு இது உள்ளக்கிறவன் வந்து பையன்தான் அப்படின்ட்டுன்னு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இது பொண்ணுன்னு நான் சொல்கிறேன் பொண்ணு 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 பார்ப்போம் என்ன பாருங்கள் எப்படி என்ன வேணா பண்ணி பாருங்களேன் என்ன பண்ணாலும் அது வந்து பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசினுக்கோம் ஏய் சும்மா இருடா என்கிட்ட வந்து சொன்னால் கூட இவன் ஏன்ஸ்டாம்பா எட்டி விட்றான்ப்பா அப்படின்ட்டுன்னு அதே மாதிரி ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கண்டுபிடிச்சாங்க மோனா பையன் சொல்லும் ஜான் பொண்ணு சொல்லுவாரு அது கண்டுபிடிச்சிட்டாங்க நிறைய பேர் நான் பொண்ணு தான் சொல்லுவேன் நான் பொண்ணு தான் வேணும் எல்லா அப்பாக்களுக்கும் பிடித்த ஒரே ஒரு ஜீவன் ஓகே என் ஃபீலிங்க்கு அது பையன் உங்களுக்கு அப்பாங்களுக்கு வந்து பொண்ணுங்க தான் ஃபேவரெட் எனக்கும் அதே மாதிரி தான் எனக்கு பையன் கூட ஃபேவரட் தான் ஆனால் அந்த பாசமாக இருக்கிறது வந்து அட்ராக்ஷன் ஜாஸ்தி அப்பா இப்போ உங்கள் அப்பா நீயோ இல்லையா இப்போ உங்கள் அப்பா வந்து உன் மேலே பயங்கர அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து மௌலிக்கு அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறாங்க அந்த அதே மாதிரி தான் ரெண்டு பேருக்கிட்டே இருக்கும் நம்ம புள்ள பட் என்ன சொல்கிறேன்னா எனக்கு என் ஃபீலிங் என் மனசில் இருக்கிறது வந்து பொண்ணுன்னுக்குது சரி பார்க்கலாமே பார்த்தா நீ சொல்றது நீ சொல்றது சரி பெட் வச்சுக்கலாம் பெட் ஆல்ரெடி பெட்டு சொல்லணும் வேணாமா இன்னொன்று வந்து நம்ம இன்னொன்று சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது டபுள்ஸாக இருக்கலாம் ட்ரிபிள்ஸாக இருக்கலாம் என்ன வேணால் சொல்லலாம் அவளோட காத்துன்னு இருங்க ஒரு பையன் ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம் இல்லை பையனாக இருக்கலாம் இது நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் ரிவீல் பண்ணல ஆனால் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் நான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வந்து பேச்சு மாத்தாதீங்க என்ன பெட்டு என்னத்த கேட்டு போற அந்த மூஞ்சில மேக்கப் அப்புறதுக்கு என்ன அவனு கேட்குவேன் கோஸ்ட்லி கேளு பில்லு வந்து நீயே கட்டிடுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிடுறேன் சரி ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஓகேவா எய்தர் கோச் பேக் கோச்சுக்கோ என்னங்கண்ணா கோச்சுக்கோ பரவாயில்ல நீ கோச்சுக்கனா கூட பரவாயில்ல கோச்சு பேக்கு பூச்சி பேக்கெல்லாம் வாங்கி தர முடியாது நீ கோச்சுக்கோ பரவாயில்ல நான் குழந்தை எப்படியோ வெளியே வந்தாச்சு அது போதும் எனக்கு கெஸ் பண்ணினே இரு நோ ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது உங்ககிட்ட பேக்ல இருந்து இதுல இருந்து இருக்கு அதெல்லாம் ஒன்னே இல்லை அப்படின்னா மேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காமெடி பீஸ் மேக் ப்ராடக்ட்ஸா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது எனக்கு ஒன்றுமே வேணாம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் என்கிட்டே இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா பார்ப்போம் உன்னோட இது கட் ஃபீலிங்ஸு கரெக்டாக இருக்குதா என்னோட கட் ஃபீலிங்ஸாக இதுக்காக தான் நம்ம வந்து பெட்டராக இருக்கக்கூடாது நீ நீ வந்து பேமா சூசு எதுவுமே இல்லை உனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அதே மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் இவ்வளோ நாள் பார்த்துப்பீங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ முடியுமோ என்னால் நாங்கள் வீடியோ எடுத்து போட்ட முடிஞ்சுது ஸோ இனிமேல் வந்து எடுப்போம் ஓகேங்களா ஆனால் வீட்டுக்குள்ளேயே எடுக்கிற மாதிரி இல்லை அப்பப்போ நான் வெளியே போவேன் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எங்கே போனான்னு கேட்காதீங்க இன்னைக்கு போவோம் அது எப்போனா ஆஃப்டர் வளகாப்பு அப்போ போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ சீமந்தம் வளகாப்பு சீமந்தாலாம் ஒன்று தானே வளகாப்பு வேறல்ல பேபி ஷவர் ஓகேங்களா இவ்வளோ நாளில் நீங்கள் பார்த்துருந்தாலாம் பேபி ஷவர் இல்லை அதெல்லாம் வந்து விசிட்டர்ஸ் அவங்க வந்து மோனாக் பண்ணியிருந்து 9th இல்லை 7th 8th எங்களுக்கே தெரியாது 7th or 9th தான் பண்ணோம் 8th பண்ண மாட்டோம் 7th or 9th தான் பண்ணோம் இப்போ சொல்கிறோம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனாக நாங்கள் சொல்கிறோம் 9th வைக்கிறோமா இல்லை 7th வைக்கிறோமான்ட்டுன்னு ஆனால் பயங்கரமாக இப்போ நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஹாலு அப்புறமா என்னது லானு எல்லாமே நான் பார்த்துன்னுக்கிறேன் அதான் ஹாலு லானு இங்கே பாருங்க பைக்கு எனக்கு வேற டென்ஷன்னா இதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு டென்ஷன் ஸோ இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இங்கே இருந்தீங்கன்னா யாருன்னா இதுக்கு முன்னாடி பேபி ஷவர் எங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா பெஸ்ட் லான் சூப்பராக இருக்கணும் பிளேஸு ஓகேங்களா ஏன்னா எனக்கு நான் அது பெஸ்ட்டாக பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன் நிறைய பிளான் வச்சுருக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விடுங்க நேம்ஸ் எல்லாம் நேம்ஸ்னால் ஹாலோட நேமோ இல்லை லானோட நேமோ இல்லை வேறு என்ன ஐடியா இருந்துச்சுன்னா உங்களோட சஜஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நீங்கள் சொல்கிற பிளேஸும் நான் போயிட்டு செக் பண்ணுறேன் போயிட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுவும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் இப்போ இன்னும் நெக்ஸ்ட் வந்து நான் போக போகிறோம் நான் டேடி எல்லாம் போய் பார்க்க போகிறோம் மோனா கூட்டின்னு போக முடியுமா அந்த பிளேஸ்க்குன்னா தெரில இல்லை நீங்கள் போயிட்டு ஏதாவது ஹால் ஃபைனலைஸ் ஆகும்ல அப்போ நான் வந்து பார்க்குறேன்
ஏன்னா ஒரு ஹாலுக்கெல்லாம் ஒரு ஆள்களை கூப்பிட்டு போக முடியாது. இப்போதுலேருந்து அவங்க எங்கேயும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஹாலுக்கு நாங்கள் ஓகே சரிங்களா. ஸோ வந்து இப்போதுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களோட சஜஷனை வந்து சொல்லுங்கள். இங்கேனா இருக்கட்டும், சென்னையில் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ எங்கே பெஸ்ட்டாக இருக்குதோ அங்கே வந்து நம்ம வைக்கலான்னுங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வந்து சூப்பராக பயங்கரமாக எங்களுக்கு வந்து செட் ஆகுதோ அங்கே வைக்கலான்னு பிளான். ஓகேங்களா. ஸோ 2 பிளேஸ்லேயே வந்து எங்களுக்கு பிளேசஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மேடம் ஒண்டி தான் உலகத்தில் இப்படி பண்ணா, இல்லை உங்கள் வீட்லேயும் வந்து லேடிஸுங்க இப்படி தான் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. இன்ஸ்டாகிராமில் வந்து எதுனா பார்க்க வேண்டியது அது அமுச்சு விட்றது. இது பாருங்கன்ட்டு சரி நானும் சரி போனால் போட்ட புள்ள கேட்குதுன்னு சொல்லிட்டு எதுனா ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துனுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சரி, இது மிரர் சரி. அழகா நல்லா இருக்கு. நான் பார்த்தானே, நான் தானே நீ அமுச்சு நான் அப்படியே போட்டு விட்டேன். நீங்க வாங்கி தரணும் தான் நாங்கள் அனுப்புறோம். தெரியும். புரியுதா? ஆனா இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். எடி இதுக்கு தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லேடிஸ் கிட்டன்னு பிடுங்கணும்னு வருது. ஃபர்ஸ்ட் சரி இதுதான். ஓகே. இது என்ன பார்க்கல? ரெட்டா? ஒரு மாதிரி ரெட்டு தான். அது மரூன் ரெட், ரெட்டிஷ் மரூன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நல்லா மேட்ச் ஆகுது அதுக்கும் இதுக்கும். இந்த சாரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சா? உனக்கு பிடிச்சிச்சுல, நீ கேட்ட போட்டு விட்டாச்சு. இதுக்கு மேலே நீ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ப்ளவுஸ் எது? இதுதான். நல்லா ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் கோல்டன் கலரில் வந்து ஆர்கன்ஜா சாரி இது. ஓகே. எப்படி பாரு செலக்ட் பண்ண நீ அமுச்சு விட்டு அப்படியே போட்டு விட்ட அவ்வளோதான். இது எவ்வளோ ஆக்சுவலாக இது யூஸ்டு சாரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புதுசுதான். புதுசு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா தெரியலையா ஃப்ரெண்ட்ஸ்? அநியாயமா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? எவனா புதுசா வந்து யூஸ்டு சாரி கொடுப்பானா சொல்லுங்க. பழைய சாரி சொன்னாங்கல்ல, அதை பாக்குறதுக்கு அந்த கவர்ல அப்படி தெரிஞ்சது. ஆனா அப்படி இல்லை, அதுதான் ஓபன் பண்ணி காமிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு. இத்தனை இதுன்றதுனால 4 கவர் கொடுக்க முடியாதுன்றதுக்காக 2 போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இது இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த கம்பெனியோட பேர் தான் இது, வஸ்த்ரான்சோ. இந்த சாரி கூட சூப்பர் சாரி தான். ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன் சொல்ல முடியாது. எத்தனை சாரிக்கு திறமை இப்போ கொமட்டிலே அடிப்பேன் நெக்ஸ்ட் நீ கேட்டீங்கன்னா. சீரியஸா அவ்வளோதான். பயங்கரமா சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்ககிட்ட. எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் தைக்கிறோம், ஆனால் இப்போ தைக்க மாட்டேன் எதுக்குமே. இப்போ எல்லாருமே வந்து நான் ஆஃப்டர் டெலிவரி தான் தைப்பேன். ஏன்னா அப்புறம் வெயிட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ தைச்சு வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. இது நல்லா இருக்குது. பிங்க் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த சீல் கூட நான் ஓப்பன் பண்ணல. அப்படியே பார்த்தீங்களா? அது நீங்களே கட்டிக்கு நீங்கள் பண்ணுவாங்க. என்னத்துக்கு சவுண்டு வருது பாருங்க, பேப்பர் சவுண்டு உள்ள. பேப்பருக்கு பேப்பர். இதுவும் நல்லா இருக்கு. இது என்ன கிளாத்னு தெரியல. சூப்பரே. பார்பி பிங்க். பிங்கே வாங்க மாட்டியப்பா நீ? எப்படிப்பா வாங்கின பிங்க்? நீ அமுச்சுருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரி கலரில் தான் நீ எனக்கு லிங்க் அமுச்சு விட்டேன். நீ என்ன லிங்க் அமுச்சு விட்டியோ சாரி அது அப்படியே போட்டு விட்டேன். நானே இது பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி இருக்குதா, ஓகே போட்டு விட்டலான்னு போட்டு விட்டேன், அவ்வளோதான். நோ ப்ராப்ளம். காட் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து இந்த பேஜோட பேர் சொல்லு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாஸ்ட்ரான்சோ வாஸ்டோ இன்ஸ்டாகிராம் பேஜ். ஆமாம். ஸோ இந்த நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த பேஜ் கிடைக்கும். அந்த பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சாரீஸ் கிடைக்கும். அதில் நீங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இது போட்டேன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக வராது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது போட்டே வந்து எனக்கு 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 7 to 10 days ஆகும் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா. சரியா? இது எங்கேருந்து வருதுனால எனக்கே தெரியாது. ப்ரைஸும் வந்து அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த பேஜில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரேஞ்ச்லேயும் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது ஆர்டர் போட்டிங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து சேர்ந்து ஒரு 8 to 9 days ஆயிடுச்சு வந்து வர்றதுக்கு கரெக்டாக. ஆனால் டிபெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குதோ, ஸ்டேட் எந்த ஸ்டேட்லன்னு பண்ணுறீங்களோ அது டிபெண்ட்ஸு. வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாரி கேட்டிங்க, காமிச்சாச்சு. வேற என்ன வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கேட்ட மாதிரி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஹாலு லானு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இடம் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து
போட்டு விடுங்க. ஏன்னா திஸ் இஸ் டைம் ஃபார் அஸ் டு ஒரு விஷயமா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ. ஏன்னா எவ்ரிடே எங்களுக்கு பிஸியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்னது வாழ்க்கை ஸ்லோவாக அது போக மாட்டேங்குது. இப்படின்னு போகுது. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஒரு 5 நாளில். ஸோ வந்து இப்படியே போயிருந்தா நம்ம ஆமாம் 5 நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணலன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.